ஹாய்ங்க. இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டிஸ் பத்திலாம் டிஎன்பிசில ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பர்சனாலிட்டி சேலம் விஜயராகவாச்சாரியார். இவர் ஒரு தொடக்க கால தேசியவாத தலைவரா அறியப்படக்கூடியவர். இவரு காந்திக்கு முந்தைய காலத்திலே தேசிய இயக்கத்தின் ஒரு முக்கியமான தலைவரா கருதப்பட்டவர். இந்திய தேசிய காங்கிரஸோட ஆம் 1920 நாக்பூர் செஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அது மட்டும் இல்லாம முதல் தமிழர் வந்து ஒரு ஐஎன்சி செஷனோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டது இவர்தான். இவருடைய வாழ்க்கை வந்து காலனித்துவ அநீதிக்கு எதிராக எப்படி இருந்துச்சு, குடிமை உரிமைக்காக இவர் எப்படிலாம் பாடுபட்டாருங்கிற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா 1852 செங்கல்பட்டுல வந்து பிறந்திருக்காரு. சென்னையில உள்ளக்கூடிய மாநில கல்லூரியில கல்வி பயின்றிருக்காரு. சேலத்துல வழக்கறிஞரா இருந்திருக்காரு. சட்ட திறமைக்காக அங்கீகாரம் பெற்றிருக்காரு. அடுத்ததா சேல கலவரம் தொடர்பாக குற்றவாளியா அறிவிக்கப்பட்டாரு. சேலத்துல கலவரம் நடந்த ஆண்டு 1882. அதுல குற்றவாளியா அறிவிக்கப்பட்டாரு. அந்தமானுக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து நாடு கடத்தப்பட்டாரு. அதாவது அந்தமானுக்கு வந்து என்னன்னா காலாபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டனை வந்து கொடுக்கறது. அந்தமானுக்கு 10 ஆண்டுகள் வந்து நாடு கடத்தப்பட்ட தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துல 1883 வெற்றிகரமா மேல்முறையீடு செஞ்சு தண்டனை வந்து இவருக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு. சேலம் கலவரம் பார்த்தோம்னா 1882 இவர் மறாத வருஷமே சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சு அந்த தண்டனை வந்து ரத்து செய்யப்படுது 1883. இவர் தன் மீதான பழி மட்டும் இல்லாம இவர் கூட இருந்த மற்றவர்களுடைய குற்றத்தையும் வந்து ஆஹ் நீக்கி அவங்களையும் தண்டனையில இருந்து விடுதலை வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால சேலத்தின் நாயகன் அப்படின்னும் தென்னிந்தியாவின் சிங்கம் என்ற பட்டம் வந்து இவர் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது இவர் தன் மீதான பழிய மட்டும் நீக்கினது இல்லாம தன்னுடன் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்காகவும் வாதாடி அவங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அதனால இவரை சேலத்தின் நாயகன் எனவும் தென்னிந்தியாவின் சிங்கம் என பட்டம் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அடுத்ததா அரசியலமைப்புல இவர் ஐஎன்சி காங்கிரஸ்ல வந்து இவர் ஆற்றிய பங்குன்னு பார்த்தோம். காங்கிரஸ் அரசியலமைப்பை உருவாக்கிய குழுல இவர் ஒருத்தவரா இருந்தாரு. 1920 நாக்பூர் அமர்ல வந்து இவர் தலைவரா இருந்திருப்பார். அதே மாதிரி மிதவாதி தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு பிளவு ஏற்பட்டப்ப பாலகங்காதர் திலகரை வந்து இவர் ஆதரிச்சிருப்பாரு. சுதந்திர இந்தியாவுக்காக இவர் என்ன பங்களிப்பு இயக்கத்தோட பங்களிப்புன்னு பார்த்தோம்னா சுயராஜ்யம் வந்து ஆதரிச்சிருப்பாரு. ஒத்துழையாமை இயக்கத்துல 1920 வந்து தீர்மானத்துல முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு. நேருவோடைய அறிக்கை வரைவு குழுல உறுப்பினரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி இவருடைய சமூக சீர்திருத்த முன்னெடுப்புகள்னா பார்த்தோம்னா பெண்ணுரிமைக்காக பாடுபட்டிருப்பாரு. தீண்டாமை, ஜாதி பாகுபாடு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. சிறுபான்மையினர் மேம்பாட்டுக்காகவும் சமூக நல்லிணத்திற்கும் ஊக்குவிச்சிருப்பாரு. அதே மாதிரி விரும்பத்தகாதவர் என கூறி சேலம் நகராட்சி மன்றத்தில இருந்து இவர் நீக்கப்பட்டாரு. பிரிட்டிஷ் நடவடிக்கை சட்ட ரீதியாக எதிர்த்து குடிமை உரிமையை நிலைநாட்டி இழப்பீடு பெற்றார். வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரிட்டிஷ் நடவடிக்கையை சட்ட ரீதியா எதிர்த்து குடிமை உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக இழப்பீடு பெற்றாரு. இவர் வந்து அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அடிப்படை உரிமைகளின் முன்னோடி என்று அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னா சேலம் விஜயராகவாச்சாரியார் தான். அரசின் மீது அத்துமீறல்களுக்கு எதிராக மக்களை பாதுகாப்பதிலும் வழக்கறிஞர்களின் பங்கை வந்து வலியுறுத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடிப்படை உரிமையின் முன்னோடி என அங்கீகரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அது மட்டும் இல்லாம அரசோட அத்துமீறல்களுக்கு எதிராக மக்களை வந்து பாதுகாக்கறதுல வழக்கறிஞர்களோட பங்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இவர் வலியுறுத்தியிருப்பார். அடுத்ததா பார்த்தோம்னா சேலத்துல இவருக்கு ஒரு நினைவு நூலகமும் மற்றும் சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இவரை வந்து அச்சமற்ற தேசியவாதியாகவும் சீர்திருத்தவாதியாகவும் அரசியலமைப்பு சிந்தனையாளராகவும் நினைவு கூடப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமான பாயிண்ட் எதை பார்க்கணும்னா அடிப்படை உரிமைகளோட முன்னோடின்னு இவரை தான் சொல்றாங்க. சேலத்தின் நாயகனும் இவரை தான் சொல்றாங்க. தென்னிந்தியாவின் சிங்கம் அப்படிங்கிறது இவரை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.